ஹலோ கைஸ், குட் மார்னிங். உண்மையை உரைக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் டெய்லியும் பைபாஸில் வேலைக்கு போய் வந்துட்டுருப்பேன். அது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டு நான் பார்த்துட்டு தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு லாரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த லாரி பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ விஷயங்கள் என் மைண்டில் ஓடிச்சுன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த லாரியை பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான நம்ம மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் தான் ஓனராக இருப்பாங்கன்னு தோணுது. அந்த லாரி என்ன அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த லாரியை கேஸ்லேருந்து வெளியே எடுத்து கோர்ட்டில் ஃபைன் கட்டி அந்த லாரியை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அவர் தொழிலில் மறுபடியும் சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் அவர் லைஃப் டைம் இந்த ஒரு லைஃபு அந்த ஒரு பிரச்சனையை மீட்டு எடுக்கிறக்கே அவருக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய சின்ன பசங்க பார்த்திங்கன்னா அதிகமான காசில் ஓட்டக்கூடிய பைக் எல்லாமே ரொம்ப அதிவேகமாக ஓட்டுறாங்க. அது எதுவுமே ரொம்ப நல்லதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி ஒரு நாள் ஓட்ட போகிறேன், உயிரை கையில் பிடிச்சி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஒரு 15 மணி நேரம் நான் நான் ஸ்டாப்பாக பைக்லேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். அதில் எவ்வளவோ பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்டிஷனில் வராங்க. நம்ம சில நேரம் தப்பாக போயிடுறோம். அதனால் என்னென்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக போங்க. ஒவ்வொரு நாளுமே நான் போகிறது பைபாஸுங்கிறனால ஒவ்வொரு ஆக்சிடென்ட் பார்க்குறேன். அது என் மனசில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் தான் இந்த ஒரு பதிவை நம்ம ரெடி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம மெதுவாக போகிறதால ஒரு இடத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப தேவை. ஆனால் பணம் காசு நமக்கு தேவை தான். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த விஷயத்தை கொஞ்சம் லேட்டாக செஞ்சால் நம்ம அதை ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க இந்த ஒரு லைஃப் அவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு சரியாயிரும். தயவுசெய்து பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் மெதுவாகவே போங்க. நம்ம எல்லாருக்குமே அதுதான் நல்லது. எதிர்த்தாப்புல வரவங்களுக்கும் அதுதான் நல்லது. தேங்க்யூ கைஸ். நான் இன்று